ஜானி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துத்தாங்க. ஜானகி அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னடா நம்ம நெனச்ச காரியம் எல்லாம் வந்து நடக்குமா? மாயா திருப்பியும் வந்து பத்திரமா வந்துருவாளா? அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சிவராமனையும், ரகுராமையும் காட்டுறாங்க. கோயிலுக்கு வந்து நடந்து வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல, "அண்ணன் கோயில் திருவிழால வந்து கலந்துக்கிறது என் மனசுக்கு வந்து அவ்வளோ வந்து பாட்டம் இல்லாம இருக்குல்ல. ரொம்பவே சந்தோஷமா இருக்குல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, "சிவராமா உனக்கு வேணா அப்படி இருக்கலாம். ஆனா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கிற மாரி தான் தோணுதுங்கிற" மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து ஸ்லிப் ஆகுறாங்க. பார்த்தா மாயாவுக்கு இங்க பிரச்சனை மேல பிரச்சனை நடக்க போறதுனால தான் நம்ம ரகுராம் வந்து கீழ விழுவுற மாரி காட்டுறாங்க. கரெக்ட்டா வந்து சிவராமன் பக்கத்துல இருந்தனால வந்து புடிச்சுட்டாங்க. "அண்ணே எதுவும் பிரச்சனையாண்ணே? நீ வேணா வீட்டுக்கு போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு திருவிழாலலாம் கலந்துக்காம இந்த பூஜையில வந்து தள்ளி வச்ச மாரி ஆயிடும். அதனால நம்ப கண்டிப்பா வந்து கலந்துக்கிட்டு தான் ஆவணுங்கிற" மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து, "தனா வந்து இந்த ஊர்ல தான் இருப்பா. அவள எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனா உன்ன இந்த சந்தர்ப்பத்துல விட்டேனா, நான் ஏமாறுறதுக்கு நான் என்ன?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "டேய் அவ்வளோதான்டா சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சீனு வந்து உன்னோட புருஷன் தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் தான் உன் புருஷனா ஆகப்போறேங்கிற" மாரி கார்த்தி வந்து கேவலமா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து மாயா வந்து கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "ஏய்! சும்மானு இருடி. எவ்வளோ நேரம் தான் வந்து நீ என்கிட்ட இது மாரி பேசிக்கிட்டே இருப்பேன்னு" சொல்லும்போது, ஜானகி அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்நேரம் வந்திருக்கணும். இப்படி இன்னும் வரலனா, நம்ம பார்த்துக்கிட்டு இங்க இருக்கவே கூடாது. நம்ம போலான்னு சொல்லிட்டு, அதிரடியா முடிவெடுத்துட்டு அப்படியே வந்து போறாங்க. பார்வதி மாட்டுக்கும் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ரூம விட்டு வெளிய வராங்க. இன்னமும் வந்து என் வீட்டுக்காரர் வந்து வரலையா? அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வெளியில வந்து வரப்ப தான் வந்து ஜானகி அம்மாவ வந்து காணோங்கிற விஷயத்த வந்து நோட் பண்றாங்க. எங்க போனாங்க ஜானகி அம்மா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒருவேளை ரகுராம் ரூம்ல வந்து இருப்பாங்களான்னு சொல்லிட்டு போறாங்க. ரகுராம் தான் வந்து வெளியில வந்து போயிருக்காங்களேன்னு சொல்லி அங்கேயும் பார்க்குறாங்க. அங்கேயும் இல்ல. சரி முதல்ல இந்த விஷயத்த வந்து அண்ணிகிட்ட சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கேஷுவலா வந்து மணி வந்து ஊர்ல இல்லையா? பார்வதி மட்டும் மணி ரூம்குள்ள வந்து போறாங்க. போயிட்டு, "அண்ணி அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லணும்னோனே." "தூக்கத்தில ஏன்டி எழுப்புற? என்ன தாண்டி வேணும்? ஜானகி அம்மா வந்து வெளியில வந்து இல்ல. தனா கூட வந்து தூங்கலாம்ல. அது என்ன ஏதுன்னு பார்க்கல. இருந்தாலும் வாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு" சொல்லிட்டு தனா ரூம்குள்ள வந்து போய் பார்க்குறாங்க. தனா வந்து நிம்மதியா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. தனா கூட இல்லன்னா, மாயா கூட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, மாயா ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு, மாடிக்கு வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த வீட்ல வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்குது. மொட்டை மாடியெல்லாம் பார்த்துட்டியா? அப்படின்னு சொல்லி பத்மா வந்து பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க. பார்த்துட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ரூம்ல வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. மாயாவையும் காணோம். மாயாவையும் காணோம். ஜானகியும் காணோம். இந்த வீட்ல நமக்கு தெரியாது. ஏகப்பட்டது நடக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே வீட்ல இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து மாயாவும், ஜானகி இல்லங்கிற விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்படியே கேஷுவலா வந்து இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வராங்க நம்ப ரமணி பாட்டி. "என்ன ஆச்சு? நட்ட நைட்ல உட்காந்துக்கிட்டு, தூங்காம இங்க என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" "ஆமாம்மா, என்ன பார்த்தா உனக்கு என்ன அரட்டை அடிக்கிற மாரியா தெரியுது? அண்ணிய காணோம். இன்னொன்னு மாயாவையும் காணோம். அவங்க என்ன சின்ன பசங்களா? போனாங்கன்னா வெளியில வந்து வருவாங்க. ஏன் திருவிழாவுக்கு கூட போயிருக்கலாம்ல. இது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லிட்டு, இல்லாத வம்பெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. போய் நீங்க வந்து தூங்குற வழிய பாருங்க" அப்படின்னு சொன்னோனே, "எப்ப பார்த்தாலும் நீ வந்து எனக்கு கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. ஜானகிக்கு தான் சப்போர்ட் பண்ற. இது நல்லதுக்கு இல்லம்மா. ஏய் மரியாதை குடுத்து பேச மாட்டியா? என்ன ஜானகின்னு சொல்ற? அவ்வளதான் சொல்லிட்டேன். ரகுராமுக்கும் ஜானகிக்கும் இப்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசுறவள வச்சுக்காத. அவ என்ன செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். சொத்து விவகாரத்திலேயே உன்ன பத்தி தான் நான் பார்த்தேனே. ஜானகி கூட கையெழுத்து போட மாட்டேன். ரகுராம் மரியாதை எனக்கு முக்கியங்கிற மாரி தான் சொன்னா. நீ தான் வந்து இந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டீங்க. மரியாதையா போங்கன்னோனே அவங்க 2 பேரும் போறாங்க. நமக்கு எதுக்குக்கா இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் ரூமுக்கு போலான்னு இருக்கிறப்ப, இதுக்கு பின்னாடி வேற என்னமோ நடக்குதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பத்மாவும், பார்வதியும். மகாலிங்கத்த வந்து கடந்து தான் வந்து போறாங்க ஜானகி அம்மா. இந்த நேரத்தில இவங்க எதுக்கு தனியா இந்த பக்கம் போணும்? மணி என்னன்னு பார்த்தா 10:30 மணிக்கு மேல ஆகுதே! அப்படின்னு சொல்லும்போது, அப்பன்னா வேற ஏதோ பிரச்சனை இருக்கும். சரி இவங்க குடும்பத்தில தான் எந்த நேரத்தில என்ன நடக்குங்கிற விஷயமே வந்து தெரியாதே! நமக்கு ஏதாவது வந்து இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிட்டு, நம்ப சாருமதிக்கு எதுவும் உதவி செய்ய முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து ஜானகிக்கே தெரியாம வந்து பின்னாடி வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. என்னது கார்த்தியோட பண்ணை வீடு தானே இங்க இருக்கு. இங்க எதுக்கு இந்த அம்மா இங்க வருது? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொன்னோனே, கேட்ட தொறந்துக்கிட்டு அப்படியே வந்து உள்ள வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. உள்ள போம்போது நம்ப மகாலிங்கமும் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப, யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஜானகி அம்மா. அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் வந்து பக்கத்தில வந்து செடி கொடியெல்லாம் நெறையா இருக்கு. அங்க வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே வந்து கிட்ட வந்துட்டே இருக்காங்க.
மாயா அப்பன்னு பார்த்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து மாயா கிட்ட பக்கத்துல உட்காந்துட்டு பேசலான்ட்டு இருக்கிறப்ப, நம்ம ஜானகி அம்மா வந்து உள்ள வந்து வந்துடுறாங்க. வந்தோனே, "என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, "வேணாம்டா கார்த்தி பிரச்சனை பண்ணாத" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்ன பிரச்சனை பண்றேன்?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு வந்து மகாலிங்கம் வந்து வந்துடுறாங்க. வந்தோனே அந்த ரூமுக்கு வெளியே இருக்கிற ஜன்னல வந்து தொறந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது மாயா வந்து இங்க தூங்கிக்கிட்டு இருக்கா? இந்த அம்மா இந்த பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே! ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து வெளியில வந்து தெரிய போது. மகாலிங்கம் என்ன ஏதுன்னு கேளுன்னோனே, "டேய் கார்த்தி வேணான்டா! தப்பு பண்ணாத. நான் வந்து அந்த வீடியோ வந்து வச்சிருக்கேன். மொதல்ல வந்து இப்ப மாயா, அடுத்தது தனா" அப்படின்னு சொல்லி ஜானகி கிட்ட வந்து பேசும்போது, "உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டான்னு" கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "ஜானகி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. எங்க அத்தையோட வாழ்க்கைய வந்து நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உன்னால தான் எங்க அத்தை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, நீ எல்லாம் வாய தொறந்து பேசவே கூடாதுங்கிற மாரி சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ப ஜானகி அம்மா, "பழசெல்லாம் பேசாத கார்த்தி" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, "நான் உன்ன அடிச்சதெல்லாம் தப்பு தான்." "என்னது வீடியோ ஆதாரமா? நமக்கு தெரியாம என்னடா வீடியோ ஆதாரம் இருக்கு? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிக்கும்போது, அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் வந்து, "சரி நம்மளும் உள்ள வந்து போலாமா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மகாலிங்கம் வந்து, "வேணாம், வேணாம். நமக்கு எதுக்குப்பா வம்பு? அப்புறமேட்டு புவனேஸ்வரிக்கும், கார்த்திக்கும் நம்ம வந்து பொல்லாப்ப வந்து சம்பாரிச்ச மாரி இருக்கும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு மட்டும் பார்க்கலாங்கிற" மாரி மகாலிங்கம் வந்து ஜன்னலுக்கு வெளிய வந்து யோசிக்கிறாங்க. "டேய் கார்த்தி! ப்ளீஸ்ரா விட்டுர்றா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க. "நம்ம ஜானகியம்மா, நான் எதுக்கு உன்னெல்லாம் வந்து மதிக்கணும்? மரியாதையா இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு கார்த்தி. நீ உங்க அத்தைக்காக தான் பேசிட்டு இருக்க. நான் வந்து இப்போ மன்னிப்பு கேட்குறேன்னு" சொல்லி கார்த்தி கால்ல வந்து கெட்டியமா புடிச்சு கார்த்தி கால்லயே விழுந்துட்டாங்க. அவங்க பொண்ணுக்காக அந்த இடத்துல. "நீ கால்ல விழுந்தாலாம் நான் ஐயோ பாவம்லாம் காட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, "என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே" அப்படின்னு சொல்லும்போது, இவன்கிட்ட இனிமேட்டு அன்பா பாசமா பேசி 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லன்னு சொல்லி ஒரு கட்டைய எடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ப ரகுராம் வந்து காட்டுறாங்க. அந்த பூஜையில வந்து மாஸா வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரகுராமோட மனசு வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து அலப்பாயுது. வீட்ல இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனை. அது மட்டும் தெளிவா தெரியுதுன்னு ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க. "அண்ணே நீங்க இந்த பூஜையிலேயே இல்லண்ணே. வேற ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா போறீங்களா?" "இல்லப்பா ஒண்ணும் இல்ல. வீட்ல இருக்கிற எல்லாரும் வீட்ல தானே இருக்க போறாங்க. வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவும் இந்த நட்ட நடு நைட்ல. அப்படி இருக்கும்போது நான் இங்கேயே இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லங்கிற" மாரி ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து டிஷும் டிஷும் பண்ணிடுறாங்க. நம்ம ஜானகி அம்மா. பண்ணி முடிச்சோனே வந்து இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க. மகாலிங்கம் வந்து பார்த்துடுறாங்க. உடனே தண்ணி எடுத்துட்டு போயிட்டு, நம்ம ஜானகி அம்மா வந்து மாயாவ வந்து எழுப்புறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. "அப்படியா ஜானகி அம்மா, இவன் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கானா? நல்ல வேளை நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தேன். உங்க பின்னாடி யாரும் வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பாத்தியா மாயா வந்து கரெக்ட்டா கேட்குறான்னு" சொல்லிட்டு அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல வெளியிலலாம் பார்த்தா யாரும் இல்லங்கிற மாரி தெரியுது. முதல்ல வந்து இவன் இப்படி இருக்கானா? இங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடக்கப் போகுது. நம்ம இருக்கிற ஆதாரத்த எல்லாத்தையும் தேடுவோம்ன்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு, அப்படியே வேக வேகமா வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப ஏதாவது கார்த்திக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா, மகாலிங்கம் வந்து இந்த விஷயத்த வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டா வரப்போகுது.